ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்காது. அவ்வாறு கண்களில் பட்டிருந்தால் முழுமையாக கேள் தங்கமே. கஷ்டம் ஏனப்பா வருகின்றன, துக்கம் ஏனப்பா ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ என்னை நினைத்து கேள்வி கேட்கின்றாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற மனோபாவம் உன்னிடத்தில் தோன்றுகின்றது. அந்த விஷயத்தை அப்படியே மனதிற்குள் வைத்துக்கொள். சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து கீழே விழுந்து விடுகின்றான். சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க என் இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே. அப்பொழுது நிச்சயம் நீ கீழே விழமாட்டாய். அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றையும் கடைபிடி. சதா என்னை நினை. நான் நடத்துகின்றேன் என்பதை திடமாக நம்பு. எனக்கு அனைத்தும் தெரியும், என்னை நானாகவே வழி நடத்துகின்றேன் என்ற பாவத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். உனக்கு மார்க்கத்தை எளிதாக்குகின்றேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே கலைந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாபா என்னுடையவர் என்று நினை. நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாகவே இருக்கிறதே என்றால் நான் என்ன செய்ய இயலும்? தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன். நான் எப்பொழுது கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும். அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை, வரன், நலன் அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். இது உன் சாயியின் வாக்கு. எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதுபோல எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. எனவே விமர்சனங்களை கண்டு நீ திகைக்காதே. அனைத்தையும் எதிர்கொள். அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலை கொள்ளாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன். என் கைகளை பிடித்து என் வேத வாக்கு ஒன்றே உன் வாழ்வே என்று வாழும் என் அன்பு கண்மணியே, உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைக்கின்றேன். எப்பொழுதும் நீ என் மீது நம்பிக்கையை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என் கைகளை பற்றிக்கொள். நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம். எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் வைத்துக்கொள். ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ். உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உனது கடமைகளை நீ செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறுவாய். தயாராக இரு தங்கமே. உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம்.